சின்னதா ஒரு மளிகை கடையை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா எப்படி இன்கம் பெருசா கொஞ்சம் ஜென்ரேட் பண்ண முடியும், நம்ம இருக்கிற கடை ஃபீல்டுலயே வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒருத்தரால முடியும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா முடியாது. இப்போ நீங்க ஒருத்தர் தான் கடையை பாக்குறீங்க, நீங்க வேற சப்போர்ட் கிடையாது, நீங்க ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல வந்து இன்னும் கூட யாரா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி சொல்றேன்னா, இப்போ எனக்கு நீங்க பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கார். இப்போ நான் கார்ல இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய கார் கிடையாது, இது காருக்கு நான் ஆக்டிங் வந்திருக்கேன். சரிங்களா, நான் காருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிரைவிங் ஃபீல்டில் இருந்தேன், அதனால வந்து டிரைவிங்கை பத்தி நமக்கு தெரியும், அதனால வந்து நான் ஆக்டிங் ஓட்டுறேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்து லைசன்ஸ் ஒன்று வச்சிருந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து கம்பெனி ஏரியாஸ் கிட்ட எல்லாம் கடை வச்சிருக்கீங்க, இல்ல வந்து வீடுங்க இருக்க பகுதியில் கடை வச்சிருக்கேன், நம்ம கம்பெனி கிட்ட இருக்க நான் வச்சிருக்க கடைக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பர்சனல் டிரைவர் என்னைக்குனா தேவைப்படும். அதாவது வந்து அவங்க என்னைக்குனா போயிட்டு வந்து வெளியே எங்கன்னா போகணும், ஒரு 5 days அப்படி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா டிரைவர் வச்சு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி வர நீங்கள் கடைக்கு வர வாடிக்கையாளர்கிட்டலாம் நீங்கள் வந்து சொல்லணும், இந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டவும் தெரியும், லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன டிரைவர் தேவைப்பட்டால் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வரோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு 10 பேருக்கு சொல்றீங்கன்னா அதில் 1-2 கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் வரும். சரிங்களா, ஸோ அது மூலியமா நீங்கள் போகிறது மூலியமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது நீங்க எங்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிட்டு நீங்க அது மூலமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து உங்க வீட்டில் மனைவிமாரோ இல்லை வந்து கூட பிறந்தவங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கடையை சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது வந்து சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு ஓகே, இல்லை இப்போ என்னோட பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக தான் இருக்கு, என்னோட பிஸ்னஸ் எனக்கு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நீங்கள் தேடி போன அவசியம் இல்லை. உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறத பெஸ்ட்டு நான் சொல்ல வரேன். ஸோ கடைக்காரங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஆப்ஷனாக இருக்கு, இதுவுமே ஜென்ரேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையாகட்டும் சின்ன கடையாகட்டும் ஒரு டீ ஃப்ளாஸ்க்னு வச்சு டீ போட்டு கொடுத்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா மளிகை கடை அப்படின்னாலே டீன்றது வந்து ரேர் தான். சரிங்களா, அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா டீ கடை அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீன்றது மளிகை கடையோட அட்டாச் இருக்காது, நீங்க அதையும் சேர்த்து நீங்க அடிஷனலா வைக்கலாம். அதாவது நீங்க வந்து வீடுங்க இருக்கிற பகுதினா தேவையில்லை, சரிங்களா, ரோட் பாயிண்ட்ல இருக்கு உங்க கடை அப்படின்னா நீங்க அதையுமே இன்க்ளூட் பண்ணி நீங்க சேர்த்து வைக்கலாம். ஸோ இது மூலியமா ஒரு இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து நம்ம கடையில ஒரு சின்ன கடையை வச்சு நம்ம எப்படி எல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இது எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய அனுபவத்தை ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சின்ன கடைக்காரங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.